ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தே. வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
சொல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 1வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது என்று சொல்லி. ஆமென். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது என்று சொல்லி, அந்த மகிமையின் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த மகிமை பிதாவினுடைய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது. அந்த மகிமை நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. உங்க ஒவ்வொருவர் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த மகிமை நமக்குள்ளே இருக்கும்போது 2 காரியங்கள் நடக்கும். முதலாவது ஒரு காரியம், மகிமை எங்க வெளிப்படுகிறதோ அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இவ்விதமாய் இயேசு முதலாம் அற்புதத்தை செய்து கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். ஆமென். அப்போ மகிமை வெளிப்படும் போது அற்புதங்கள் நடக்கிறது. 2வது ஒரு காரியம் நடக்கும். மத்தேயு 17 அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 17:2 நாம் வாசிக்கும் போது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. இப்போ ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் போது உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். 2வது, மகிமை வெளிப்படும் போது இருள் அங்கே இருக்க முடியாது, வெளிச்சம் உண்டாகும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த மலையில் போய் அவர் மறுரூபமாகும் போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்படும் போது அற்புதங்கள் நடக்கும், வெளிச்சம் உண்டாகும், இருள் விலகும். அப்ப நமக்குள் இருக்கிற மகிமை ஏன் வெளிப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். ஏன் நமக்குள்ள மகிமை வெளிப்படலைன்னா, மகிமை நமக்குள்ளே இருக்கிறது, ஆனால் மாம்சத்தின் எண்ணங்கள் மகிமையை வெளிப்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல நான் சொல்றேன். இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனா தேவ பிள்ளையே உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்க மேல உதிக்கிற மகிமை அது சாதாரண மகிமை அல்ல. பிதாவினுடைய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமை, ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை உங்க மேல உதிக்கும். உங்க மேல உதிக்கிற அந்த மகிமைக்கு முன்பாக இருள் உங்களை மூட முடியாது. ஆமென். நீங்க போகிற இடத்துல ஜனங்கள் எந்த காரிருக்குள்ளும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ரோமர் 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுலடிகளால் இங்கே ரோமர் சபைக்கு குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராயிருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மகிமை வெளிப்படாம இருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் அநேக பாடுகள் வழியாய், அநேக உபத்திரவங்கள் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாடுகள் நிறைய இருக்கலாம், உபத்திரவங்களை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், ஆனா அதெல்லாம் உங்க மேல வெளிப்பட போகிற மகிமைக்கு முன்பாக அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உங்க மேல வெளிப்பட போகிறது. ஆமென். இயேசு சொல்லுகிறார், யோவான் 17 அதனுடைய 21 வாசிக்கும் போது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லி. இயேசுவுக்குள்ள ஒரு மகிமை இருந்தது, இயேசுவுக்குள்ள ஒரு மகிமை காணப்பட்டது. அந்த மகிமையினால தான் அவர் போய் அற்புதங்களை செய்து அந்த மகிமையை வெளிப்படுத்தினார், அற்புதங்களை செய்தார், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார். இப்ப இயேசுக்குள்ள இருக்கிற மகிமையை இயேசு தான் மாத்திரம் அப்படியே வச்சுக்கிடாம அந்த மகிமையை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் இருந்த அந்த மகிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த நேரத்தில் நீங்க நம்புறீங்க, இயேசு நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கும்படி அவருடைய மகிமையை எனக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா மகிமையை உங்களுக்குள்ள வைத்தவர். ஆமென்.
இந்த மகிமை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை நீங்க ஒவ்வொருவரும் வெளிப்படுத்த போகிற நாட்கள் வருகிறது. அந்த மகிமை உங்க மூலமா இந்த உலகம் பார்க்க போகிறது. ஏன்னா உங்களுக்குள்ள மகிமையை வைத்தவர். ஆமென், ஹல்லேலூயா. பிதாவே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி, ஹல்லேலூயா, இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு தந்த மகிமையை இந்த உலகம் பார்க்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையை நம்ம போய் கண்ணாடியில பார்க்கலாம். ஆமென். கண்ணாடி, இந்த வேதம் என்கிற கண்ணாடியின் மூலமா நமக்குள் இருக்கிற மகிமையை நாம் பார்க்க முடியும். ஆமென். நமக்குள் இருக்கிற மகிமை அது சாதாரணமானது அல்ல. ஆமென். கொலோசேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு 27 சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளது இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி காலங்கள் முதற்கொண்டு தலைமுறையாய் மறைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு, எஸ், ஹல்லேலூயா, வெளியாக்கப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். ஆமென். அதனால நம்ம மூலமா தேசத்துல அற்புதங்கள் நடக்கும். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். ஆமென். நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், ஆமென், நீங்க போகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும். மத்தேயு 11வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 11:11 வாசிக்கும் போது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதே இல்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் இல்ல, பெரியவன் யார் அப்படின்னா யோவான் ஸ்நானகன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. யோவானை குறித்து சொல்லும்போது அவனிலும் பெரியவன் ஒருத்தனும் எழும்பினதே இல்லை. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். யோவானை பார்க்கலாம் பெருசா அந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதே வேதம் மத்தேயு 1வது அதிகாரத்தை, யோவான் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் 1வது அதிகாரம் அங்க சொல்லுகிறது, யோவான் சொல்லுகிறான், 6வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல,
அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். ஆமென். உலகத்திலே ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆனால் அந்த யோவான் சொல்லுகிறான், அந்த யோவானை குறித்து யோவான் சொல்லுகிறான், அவன் அந்த ஒளி அல்ல. யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. யோவான் பெரியவனா இருக்கலாம், ஆனா யோவான் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல. ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் பெரியவன் தான், ஆனா யோவான் ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். நான் சொல்றேன், யோவானை பார்க்கிலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏன்னா இயேசு உலகத்துக்கு நான் ஒளியாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நாம் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். ஆமென். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் யோவானை பார்க்கிலும் நீங்கள் பெரியவர்கள். ஏன்னா யோவானிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் நமக்குள்ள வேணும். ஆமென். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஐயோ மகிமை ஏன் நமக்கு வெளிப்படலை தெரியுமா? இதுதான் மாம்சத்தின் எண்ணங்கள். எல்லா சூழ்நிலையிலையும் நான் மற்றவர்களை விட நான் தாழ்வு தான். வேதத்தில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன்ல யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனுங்கள்ல. ஆனால் யோவானை பார்க்கிலும் பெரியவர் நாம் பெரியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமை உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உலகத்திற்கு வெளிப்பட போகிறது. அந்த மகிமை உங்க மூலமாய் வெளிப்படும். தேசங்கள் அதை பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 2 அதனுடைய 9வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேளையிலே, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி. ஆமென். கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல வந்து நிற்கும்போது கர்த்தருடைய மகிமை அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதனை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை ஒளி உதித்ததை பார்த்தே எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தூதனுக்கு உள்ள இயேசு வரல. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தூதன் அந்த இடத்துல வந்து இறங்கும் போது அவனை சுற்றிலும் அவன் மேலே இருந்த மகிமையே அவ்வளவு தூரம் பிரகாசித்தது என்று சொன்னால், மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்கு உள்ள இருக்கிறார். சுற்றி அவன் மேல, தூதன் மேல இருந்த மகிமையே அப்படி பிரகாசித்தது. அப்படி பயப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிற மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள் மகிமை அது சாதாரணமானதல்ல. உங்களுக்குள் மகிமை இருக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா, நீங்க நடந்து போகும்போது, நீங்க நிற்கும்போது, ஆமென், அந்த மகிமை பயங்கரமாய் வெளிப்படும். ஆமென்.
தூதனுக்குள்ள இயேசு வரல, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும்போது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிங்கள். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். இது தேவ தூதரிலும் அல்ல, தேவனிலும் தேவதூதரிலும் சிறியவராய் கர்த்தர் நம்மளை மாற்றல. ஏன்னா தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளாய் இருக்கிறார்கள். அதனால இந்த டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் சின்ன ஒரு திருத்தங்கள் உண்டு. தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்திருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய மகிமையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். தேவ தூதனுடைய மகிமை வேற, நமக்குள் இருக்கிற மகிமை வேற. ஹல்லேலூயா. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக இருந்த மகிமை வேற, சிலுவைக்கு பிற்பாடு வெளிப்படுகிற மகிமை வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படியே எழும்பி நின்று அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை உங்க மூலமாய் வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க போகிற இடத்துல, நீங்க நிற்கிற இடத்துல, நீங்க பேசுகிற இடத்துல, ஆமென், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஏனென்றால் மகிமையின் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள வாசம் செய்கிற கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், தேவனுடைய மகிமை காணப்படட்டும். ஹல்லேலூயா. தூதனை சுற்றிலும் ஒரு மகிமை பிரகாசித்தது என்று சொன்னால், ஓ, இவர்களுக்கு உள்ளாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமை இவர்கள் மூலமாய், இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மூலமாய் அது வெளிப்பட ஆரம்பிக்கட்டும். இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய மகிமை இவர்கள் போகிற இடங்களில் எல்லாம், வாழுகிற இடங்களில் எல்லாம் அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிப்பதாக, அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரு? வெளிப்படுத்துதல் 1:13, 14, 15, 16 வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கற்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. அப்படின்னா உங்க கண்களும் அக்கினி ஜுவாலையா இருக்குது. உங்க வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்படும். ஆமென். அவருடைய கால்கள் வெண்கல உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல் இருக்கிறது. அப்படின்னா உங்க பாதங்களும் அவரை போல நீங்களும் இருக்கிறீர்கள். உங்க மூலமா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.